அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம ப்ரான்ஸ் தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு 1/2 கிலோ ப்ரான்ஸு நல்லா சுத்தமாக கழுவி பக்கத்தில் வச்சுக்கிட்டோம். ஒரு 10 பாதம், கொஞ்சம் முந்திரி, இது ரெண்டையும் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா ப்ரான்ஸில் பிரட்டிடலாம். ஒரு ஸ்பூனு பிரியாணி மசாலா, ஒரு ஸ்பூனு காரம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் அதில் பாதி காரம் தான் போட்டிருக்கோம், பாதி வச்சாச்சு. ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சப்பொடி போட்டு, ஒரு 1/4 டீஸ்பூனு சால்ட்டு, ருசிக்கு ஏற்ப சால்ட், அது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் சரியாக போயிடும். நல்லா மசாலா எல்லாமே நல்லா பிரட்டி எடுத்துக்கிடலாம். நல்லா எல்லாமே மசாலா விரால் எல்லாமே கலந்து வர்ற மாதிரி நல்லா பிரட்டி, மசாலாவை பிரட்டி ஒரு 1/2 மணி நேரம் அதை பக்கத்தில் ஊற வச்சிடணும். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு 3/4 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிட்டோம். அதையும் கழுவி அதையும் ஊற வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரம் அதுவும் ஊறணும். ப்ரான்ஸு நம்ம எப்படி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோமோ அதே மாதிரி அரிசியும் கழுவி ஊற வச்சிடணும். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையானது பட்டை, மராட்டி ஒரு 2, ஜாஜி பூவு, கிராம்பு ஒரு 5 6, ஏலக்காய் ஒரு 6 7, பிரியாணி இலை தாளிக்கிறதுக்கு ஒரு 4 இலை. 4 இலை, 2 இலை தாளிக்கிறதுல போடுவோம், 2 இலை சோறு கொதிக்கும்ல அப்போ போடணும். அதை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போது நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து அதை நல்லா துருவ அரிஞ்சு வச்சுக்கிறணும். இப்போ ரம்பா இலை ஒரு சின்ன பீஸு அதையும் கட் பண்ணி வச்சுக்கிறணும். டமாட்டா நல்ல பெரிய சைஸ் டமாட்டா பார்த்து ஒரு 2, அதையும் நைஸாக கட் பண்ணி வைக்கணும். பச்சை மிளகா ஒரு 5 6 எடுத்து நடுவில் லைட்டாக கீறி விட்டுக்கிறணும். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. அப்புறமா இப்போது நம்ம இப்போ ப்ரான்ஸ் பிரியாணிக்கு தேவையான மசாலா, கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, மல்லி ஒரு ஸ்பூனு, மல்லித்தூள், காரம் நம்ம அப்புறம் ப்ரான்ஸில் பிரட்டி வச்சோம்ல அதில் மிஞ்சின காரம். அதே மாதிரி பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, நம்ம முந்திரி பாதம் போட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணது பேஸ்ட்டு அது ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கிச்சு. ஒரு கப்பு தயிர். இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு. இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு அதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிடலாம். நம்ம இப்போ ப்ரான்ஸ் பிரியாணியில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறனால அதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. இதில் நெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, ஒன்லி ரிஃபைண்ட் ஆயில் தான். இப்போ ஆயில் சூடாயிருச்சு. நம்ம மசாலா பிரட்டி 1/2 மணி நேரம் ஊற வச்சோம்ல அந்த விராலை பொரித்து எடுத்துக்கிடலாம். பொரித்து எடுக்கண்டா ஒரு 90% தான் குக் ஆகணும், 100% குக் ஆகக்கூடாது. 90% குக் ஆகணும். கொஞ்சம் நல்லா பிரட்டி பொரித்து எடுத்துக்கணும். அது ரொம்ப லோ ஃப்ளேம் வைக்காமல் ஹை ஃப்ளேம் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஸ்டவ்வை வச்சு நல்லா அதை குக் பண்ணிக்கிடுவோம். 90% தான் குக் ஆகணும். அது நம்ம 100% குக் ஆச்சுன்னா அது கட்டியாக ஒரு மாதிரியாக நல்லா இருக்காது. ஏன்னா இப்போ 90% குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் எப்படியும் பிரியாணியில் தம் போடுறனால அதுலேயும் குக் ஆகும். இப்போ ஒலை கொதிச்சிருச்சு பக்கத்து ஸ்டவ்வில். அதில் 2 பிரியாணி இலை போட்டாச்சு. அரிசி கழுவி ஊற வச்சுருக்கோம்ல அதையும் அதில் போட்டாச்சு. போட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு ஸ்பூன் சால்ட்டு எடுத்துக்கிறணும். அதுக்கு ஒரு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறோங்க. அந்த ஒலை தண்ணியிலையே நம்ம கொதிக்கிற ஒலையிலையே நம்ம கொஞ்சமாக ஆயில் விடணும். ஆயில் எதுக்கு விடணும்டா ரைஸு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க. இந்த ப்ரான்ஸு அங்கிட்டு சோறு வெந்துக்கிட்டு இருக்கும்போதே இங்கிட்டு ப்ரான்ஸ் குக் ஆயிடுச்சு, ப்ரான்ஸும் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துக்கிடலாம். ஒரு கிண்ணத்தில் ப்ரான்ஸ் குக்கான ப்ரான்ஸை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க, 90% தான் குக் ஆகணும், அதிகமாக குக் ஆக விடாதீங்க. ஒரு 5 6 நிமிஷம் போதும். 90%னால் ஒரு 5 6 நிமிஷத்தில் குக் ஆயிரும். அதை ஃப்ரை பண்ண விராலை பக்கத்தில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம சோறும்
90% தான் பாஸ்மதி அரிசி நம்ம வேக வச்சோம்ல, அது கூட 90% தான் வேகணும். அதையும் வடித்து எடுத்தாச்சு. இப்போது நம்ம அந்த ப்ரான்ஸு பொரிச்சோமா இல்லையா, அந்த ஆயில் கொஞ்சம் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறணும். மீதி இருக்கிற ஆயிலில் நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருள் ஏலம், கிராம்பு, பட்டை எல்லாம் எடுத்து வச்சோம்ல, அதை கூட தாளிம்பில் போட்டுடணும். லைட்டாக ஒரு தடவை கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை அதில் கொட்டிடலாம். போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கிறணும். ஹை ஃப்ளேம் வச்சா தீஞ்சிரும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வச்சு நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி பொரிச்சு எடுக்கணும். இப்போது நம்ம அதுக்குள்ளே ஒரு லெமனை கட் பண்ணி அதில் சாறு எடுத்துடலாம். எடுத்து அதை ஒரு கிணத்துல வச்சு பக்கத்தில் வச்சாச்சு. நம்மளுக்கு ஆனியன்ஸு இதெல்லாமே 90% குக் ஆயிடுச்சு. ப்ரௌன் கலரு வந்துருச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரு. இப்போது ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி எடுத்துக்கிடலாம். அப்புறமா நம்ம டமாட்டா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த டமாட்டாவை அந்த ஆயிலில் போட்டுடலாம். போட்டு அது நல்லா வேக விடலாம். தக்காளி வேகண்டா நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கிறணும். சால்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போதும். ஏண்டா நம்ம விரால் ஃப்ரை பண்ணும்போதும் சால்ட்டு போட்டிருக்கோம். அதே போல் ரைஸ் குக் ஆகும்போது கூட சால்ட்டு போட்டோம். அதனால் இப்போ டமாட்டாவில் போடுறது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். ஏண்டா அது மசாலாவுக்கு அது எல்லாத்துக்குமே சரியாக போகிற அளவுக்கு போதுமானது. இப்போ நல்லா தக்காளி வேகட்டும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது நம்ம புதினா எடுத்து வச்சுருக்கோம்ல, ஒரு கைப்பிடி அளவு அந்த புதினாவையும் அதில் போட்டுடணும். அதே மாதிரி ரம்பா இலை அந்த தாளிக்கிறதுலே போட்டுடணும். போட்டு இப்போ நம்ம பச்சை மிளகா நடுவில் சருப்பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுடணும். மல்லிக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்தோம். அந்த மல்லிக்கீரையை பாதி அளவு தாளிக்கிறதுல போட்டுடணும். பாதி மீதத்தை பக்கத்தில் வச்சுருங்க. ஏண்டா நம்ம ரைஸ் தம் போடும்போது அது மேலே மேக்னேட் பண்ணுறதுக்கு. இப்போ லைட்டாக வதக்கிக்கிடலாம். லைட்டாக வதக்கியாச்சு. இப்போது நம்ம பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு ஸ்பூனு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுடலாம். மல்லிப்பொடி போட்டு இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறலாம். இப்படி லோ ஃப்ளேம்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வேகணும். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கிறணும். மசாலா எல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம ப்ரான்ஸில் கலந்தது போக மீதம் இருந்த காரத்தை இதில் போட்டுடலாம். போட்டு ஒரு கப் தயிர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் அதை ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கிடலாம். நல்லா மசாலா தயிர் எல்லாமே கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறணும். கலந்தாச்சு. இப்போது நம்ம பாதாம் முந்திரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, கிரைண்டில் போட்டு அந்த பேஸ்ட்டையும் அதில் அந்த மசாலா கிரேவியில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதையும் லைட்டாக வதக்கிக்கிறணும். அப்புறமா நம்ம ப்ரான்ஸு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் போட்டுடலாம். இப்போ அந்த மசாலா கிரேவி இருக்குல்ல, அதில் ப்ரான்ஸு ஃப்ரை பண்ணதை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மசாலா ப்ரான்ஸு எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து வரணும். நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு இப்போ நம்மளுக்கு இதுக்கு தேவையானது ஒரு கப் தண்ணி விட்டுக்கிறலாம். ஏன்னா ரொம்ப உதிரியாக வந்துடும். இப்போ லைட்டாக ஒரு கப் தண்ணி விட்டோம்னா நம்ம ரைஸ் வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த ரைஸு இது எல்லாமே கலந்து வர்றதுக்கு நம்மளுக்கு கலக்கி எல்லாமே சேர்ந்து கலக்கி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்துருக்குதுல்ல, இப்போது நம்ம வடித்து வச்ச ரைஸை அதில் போட்டுடலாம்.
ரைஸ் கூட 90% தான் குக் ஆகணும். நல்லா நினைவு வச்சுக்கிருங்க. ரைஸ் கூட ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. ரைஸு கூட 90% தான் குக் ஆகணும். அதே மாதிரி ப்ரான்ஸு 90% தான் குக் ஆகணும். இப்போ நல்லா அந்த சோறு நம்ம ரைஸ் வடித்து வச்சோம்ல, அந்த பாசுமதி ரைஸ்னால் அதான் அந்த சோறு வடித்து வச்சோம்ல, அந்த சோறு அந்த விரால் கிரேவி எல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கிறணும். மசாலா அந்த பாசுமதி ரைஸ் எல்லாமே வடித்து வச்ச சாதம் எல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கிறணும். இப்போ 90% குக் ஆனனால சோறு உடையாது உங்களுக்கு. அந்த சாதம் உடையாமல் வரும். ஒரு நல்லா கலக்கி விட்டாச்சு, நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம லெமனு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த லெமன் ஜூஸை மேலே லைட்டாக அப்படி தெளித்து விட்டுறலாம். ஒரு லெமன் வேணும். 3/4 கிலோ அரிசி, 1/2 கிலோ ப்ரான்ஸ்னால் ஒரு லெமன் ஃபுல்லாக வேணும். உங்களுக்கு தேவையான இன்னொரு 1/2 மூடி லெமன் போட்டுக்கிறங்க. போட்டு இப்போ ஒரு லைட்டாக ஒரு பெரட்டு லைட்டாக அப்படி கீழேயும் மேலேயும் லைட்டாக பெரட்டி விடணும். மசாலா இந்த லெமனு ஜூஸ் எல்லாம் கலந்து வர்ற மாதிரி பெரட்டினதுக்கப்புறமா இப்போ நம்ம ப்ரான்ஸு பொரித்து எடுத்தோம்ல, ஆயிலு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம்ல கப்பில், அதை வந்து மேலே அப்படி லைட்டாக அப்படி ஊற்றிடலாம். ஏன்டா இதில் நம்ம இந்த பிரியாணிக்கு நெய் சேர்க்கலை. ஏன்டா ப்ரான்ஸில் உங்களுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கிறனால ப்ரான்ஸ் பொரித்த ஆயிலை கூட வேஸ்ட் பண்ணாமல் அதையும் அதே பிரியாணியில் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு மல்லி எடுத்தோம்ல, அதை பாதியை தாளிக்கிறதுல போட்டோம். இப்போ மீதியை அப்படி சாதத்து மேலே லைட்டாக தூவி விட்டுடலாம். தூவி விட்டு ஒன்று போல் பரப்பி விட்டுக்கிடலாம். பரப்பி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு இப்போ நம்ம தம்மு போடணும். தம் போடணும்னா இப்போ நம்ம சாதம் வடித்த தண்ணி இருக்குதுல்ல, அந்த சாதம் வடித்த தண்ணி ஒரு கடாயில் எடுத்து அதையும் வெயிட்டுக்கு அதை வச்சுட்டு, அது மேலே ஒரு கல்லாவது வேறு ஏதாவது ஒன்று உங்களுக்கு வெயிட் எது கொஞ்சம் அதிகமாக தெரியுமோ அதை தூக்கி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷம் இருந்தாலே போதும். 7-8 நிமிஷத்துக்கு அப்புறம் பிரியாணி ரெடி. சுட சுட கமக்க மணக்க விரால் தம் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. கமக்க சுட சுட ப்ரான்ஸ் தம் பிரியாணி ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.